ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்களுக்கு பற்றி டாக்டர் ரேவதி கார்த்திக். இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயத்த சொல்கிறேன். இந்த சிம்டம்ஸ் யாருக்காவது இருக்கான்னு பாருங்கள். யாருக்காவது அடிக்கடி யூரின் போய்கிட்டே இருக்குதா, அல்லது யூரின் போகாமையே இருக்குதா, அல்லது அடிக்கடி யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வந்துகிட்டே இருக்குதா, அதுக்கப்புறம் வீக்கம், எங்கேயாவது ட்ராவல் பண்ணாவே காலில் கையில் இந்த மாதிரிலாம் வீக்கம் ஆகிடுது அப்படின்னு இருக்கா, அல்லது ஏதோ ஒரு இடத்துல வலி இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு இருக்கா. ஸோ இப்படியெல்லாம் ஒரு சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் தண்ணி கண்டிப்பாக கம்மியாக குடிக்கிறவங்களா இருப்பீங்க. ஸோ அதனால் பி அலர்ட். கரெக்டான தண்ணி அளவை குடிங்க. ஒரு நாளைக்கு 3 to 4 லிட்டர் தண்ணி. இந்த அளவு தண்ணியை ஒரு 25 வயசுக்கு மேலே தாண்டினவங்க எல்லாரும் குடிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. அப்படி குடிக்கல அப்படின்னு சொன்னபோது தான் இந்த சிம்டம்ஸ் எல்லாம் வரும். இதெல்லாம் எதுக்குரிய அறிகுறின்னா, கிட்னி யூரினரி பிளாடர் பாதிக்கப்பட்டுருச்சு, அந்த கிட்னி யூரினரி பிளாடரை ஸ்டோன் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அதனுடைய பிரதிபலிப்பாக தான் முழங்கால் வலியிலேருந்து எல்லா வலியும் நமக்கு வருது அப்படின்றத தயவு கூர்ந்து தெரிஞ்சுக்கோங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு இனியாவது நல்லா தண்ணி குடிக்க ஆரம்பிங்க. அப்படி ஒரு வேளை ஓவரான வீக்கம், பயங்கரமான வீக்கம் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா தயவு செய்து உங்களோட டாக்டர் அணுகுங்க. பக்கத்தில் இருக்க அக்குபஞ்சர் டாக்டராக இருந்தாலும் சரி, அல்லது உங்களோட அலோபதி டாக்டராக இருந்தாலும் சரி, இமீடியட் அட்டென்ஷன் கொடுங்க. ஏன்னா அளவுக்கு அதிகமாக வீக்கம் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் குடிக்கக்கூடிய தண்ணி அந்த வீக்கத்தை இன்னும் அதிகரிக்க கூட வாய்ப்பாக இருக்கும். அதனால் தயவு செய்து அதிக வீக்கம்ன்ற அளவுக்கு போகாமல் அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லேயே, அதாவது லைட்டாக முடி கொட்ட ஆரம்பிக்குது அப்படின்ற அந்த ஸ்டேஜ்லேயே தயவு செய்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்துடுங்க. அக்குபஞ்சர் மருத்துவர்கிட்ட நீங்கள் எப்போ வரணுன்னாலும் ஆரம்ப ஸ்டேஜில் வர்றது மிக 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 சிறந்தது. ஏங்க முடி கொட்டுறது கிட்னி ஃபெயிலியருக்கு ஒரு ரீசனாங்க அப்படின்னா ஆமாங்க. ஏன்னா கிட்னி அண்ட் யூரினரி பிளாடரோட ஸ்பௌஸ் ஆர்கன் முடி, எலும்பு, பல்லு இது மாதிரி. ஸோ இதில் எந்த இடத்துல எந்த வீக்னஸ் வந்தாலும், ஈவன் உங்களுக்கு காதில் பிரச்சனை, காதில் வலி வந்தாலும் கூட நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, தேர் இஸ் அ ப்ராப்ளம் வித் கிட்னி அண்ட் யூரினரி பிளாடர் அப்படின்னு அர்த்தம். ஸோ இமீடியட்டாக நீங்கள் அக்குபஞ்சர் மருத்துவரிடம் போய் நீங்கள் அட்டென்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக அந்த கிட்னி ஸ்டோனையும் கிளியர் பண்ணிடலாம், வந்த அத்தனை பிரச்சனையும் ரிவர்ட் பண்ணி நார்மல் ஆக்கிடலாம். ஓகே, இந்த மெசேஜ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.